ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 4. சார், நிஜமாவே நான் எதுவும் செய்யல சார். அவரை இங்க வர வச்சு நான் என்ன செய்ய போறேன் சார் என்று அலறியவனை கூலாக பார்த்த சஞ்சய், என்ன வேணும்னாலும் செய்யலாமே என்றான். என்ன சார் இப்படி பேசுறீங்க? நான் ஏன் சார் இதெல்லாம் செய்யணும் என்றவனின் கண்ணில் நிஜமான பயம் தெரிய, ஒருவேளை உன் செகண்ட் சேனல் பத்தி தன்மையாவுக்கு தெரிஞ்சு இருக்கலாம். அதை அவங்க வெளியில சொல்லிடுவாங்களோன்னு பயந்து கூட நீ இப்படி செஞ்சு இருக்கலாம். இல்ல தனியா இருக்க பொண்ணு தானே, போட்டு தள்ளிட்டா 3 பிரியற சொத்து 2 பிரியுமேன்னு நினைச்சிருக்கலாம் என சஞ்சய் காரணங்களை அடுக்கி கொண்டே சென்றான். ஐயோ, என்ன சார் இப்படி அநியாயமா பேசுறீங்க? விஜய் இங்க வந்த அன்னைக்கு எதேச்சையா நாங்க எல்லாம் குடும்பத்தோட இங்க வந்திருந்தோம் சார், அவ்வளவுதான். தனு வெளியே எங்க கூப்பிட்டாலும் வரமாட்டான்னு வினீத் தான் இந்த பிளான் போட்டான். நாம எல்லாரும் அங்க போகலாம்னு திடீர்னு சொன்னான். அப்போதான் நான் இங்க விஜய பார்த்தேன். அன்னைக்குதான் வீடு கேட்டு இங்க வந்திருந்தாரு. என்ன பார்த்ததும் கொஞ்சம் ஹெல்ப் செய்யுங்கன்னு கேட்டாரு. அத்தை கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் தான், பயப்படாம கொடுக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான் சார் என்றான் ஜெயந்த். என்னது அவ்வளவுதானா? நீங்க செஞ்சு இருக்கிறது எவ்வளவு பெரிய வேலை தெரியுமா? அதுக்கு முன்ன விஜயேந்திரரை எத்தனை முறை சந்திச்சு இருப்பீங்க என்று காட்டமாகவே வந்தது சஞ்சயின் கேள்வி. அது என தயங்கி இழுத்தவன், அங்க மட்டும்தான் பார்த்தேன் என்றதும் சஞ்சய்க்கு அப்படி ஒரு கோபம் வந்தது. படிச்சவர் தானே நீங்க, இவ்வளவு முட்டாளா இருக்கீங்க? அறிவுல எங்கேயோ சந்திச்ச ஒருத்தரை இப்படிதான் வீட்டுக்குள்ளேயே விடுவீங்களா என்றான். அது அது என தயங்கியவன், சார் நீங்க பேசுறத பார்த்தா விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணமா சார்? தனுவுக்கு என்னாச்சு என்று பதட்டத்தோடு வந்தது ஜெயந்திடம் இருந்து கேள்வி. நோ, நான் அப்படி எதுவும் சொல்லல. ஆனா இன்னைக்கு நாட்டுல என்னென்னவோ நடக்குது, இதுல படிச்ச நீங்களே இப்படி செய்யலாமான்னு தான் கேட்டேன் என்றான் சஞ்சய். அது தனு இப்படி இருக்கிறத நினைச்சு எல்லாரும் ரொம்ப கவலைப்படுவாங்க சார். அவங்களுக்கு ஓவியத்துல ரொம்ப ஆர்வம், அவ்வளவு அழகா வரைவாங்க. இவங்க பெயிண்டிங்ஸை பார்க்கவும் வாங்கவும் ஒரு கூட்டமே இருக்கு. ஆனா முன்ன மாதிரி வரையவோ எக்ஸிபிஷன் நடத்தவோ இல்லாம இப்போ எல்லாம் ரொம்பவே வரைகிறத குறைச்சிக்கிட்டாங்க. அதான் ஆர்ட் சம்பந்தப்பட்ட ஒருத்தர் கூட இருந்தா சீக்கிரம் பழைய மாதிரி அவங்க மாறலாம் இல்லையா, அதுதான் என்ற ஜெயந்தை வினோதமாக பார்த்து கொண்டிருந்தான் சஞ்சய். அதில் என்ன சார் என தயங்கி ஜெயந்த் இழுக்கவும், இல்ல உங்க மனைவியோட அக்கா மேல உங்களுக்கு அவ்வளவு அக்கறையான்னு பார்த்தேன் என்று ஒரு மாதிரியான குரலில் சஞ்சய் சொல்லவும், ஏன் சார் அப்படி கேக்குறீங்க, இருக்கக்கூடாதா என்றிருந்தான் ஜெயந்த். இல்ல இதுல பாதி அக்கறையாவது உங்க மனைவி மேல இருந்து இருக்கலாமேன்னு தான் யோசிச்சேன் என்ற சஞ்சயை தயக்கத்தோடு பார்த்தவன், அக்கறையெல்லாம் இல்லாம இல்ல சார் என்றான். அப்படி இருந்திருந்தா இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து இருக்க மாட்டீங்க என சஞ்சய் சொன்னதும், அக்கறை இருக்கிறதால தான் இப்போது வரை நான் ரக்ஷனாவை டிவோர்ஸ் செய்யாம இருக்கேன். இல்லைனா எப்பவோ இவளை டிவோர்ஸ் செஞ்சுட்டு மேகா கூட போய் இருப்பேன் என நியாயம் பேசியவனை சிறு கேலி பார்வை பார்த்த சஞ்சய், அவ்வளவு நல்லவனா நீங்க என்றான். என்ன சார் இப்படி பேசுறீங்க? என்னை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா சார்? அவங்க மனம் வருந்த கூடாதுன்னு தான் சில விஷயங்களை மறைக்கிறேன் எனும் போதே அங்கு ரக்ஷனா வந்துவிட ஜெயந்தை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நகர்ந்தான் சஞ்சய். அதன் பின் வீட்டினுள் சென்று ஏதாவது தடயம் கிடைக்குமா என ஆராய்ந்தான் சஞ்சய். எங்கோ தேடியும் தன்மையாவின் அலைபேசி அவனுக்கு கிடைக்கவே இல்லை. அதை தவிர வேறு எதுவும் எடுத்து சென்றது போலவும் தெரியவில்லை. படுக்கைக்கு அருகில் இருந்த சிறு மேசை மேல் அவளின் பர்ஸ் முதல் ஹேண்ட்பேக் வரை அனைத்தும் இருக்க யோசனையாக நெற்றியை நீவி விட்டு கொண்டவன் அடுத்திருந்த அறைக்குள் நுழைய அங்கு பாதி வரைந்து முடிக்கப்பட்ட ஓவியம் ஒன்று அதற்குரிய ஸ்டாண்டில் இருக்க, அதன் அருகில் இருந்த நீல மேசையில் கலர்கள் கலந்து வைக்கப்பட்டிருக்க, அதன் மேல் 2 விதமான பிரஷ் இருந்தது.
இதை பார்க்கும்போது ஓவியம் வரைபவர்களின் வீட்டில் இருக்கும் இயல்பான ஒரு சூழல் போல தெரிந்தாலும் அதையே நின்று சஞ்சய் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருக்க, என்ன ஐயா பாக்குறீங்க? எல்லா இடமும் தேடியாச்சு, உருப்படியா எதுவுமே கிடைக்கல. ஆள் ஏதோ மாயமா போன மாதிரி இருக்கு என்றவாறே அங்கு வந்து நின்றார் ஏட்டு. ஆமா என ஏட்டு சொன்னதை உள்வாங்கிக் கொண்டவன், உங்களுக்கு இங்க என்ன தெரியுது ஏட்டு என்றான். என்ன தெரியுதுன்னா, பாதி வரையப்பட்ட டிராயிங் ஒன்று இருக்கு. மற்றபடி ரூம் எல்லாம் கிளீனா தான் இருக்கு. ஆனா தப்பா எதுவும் தெரியலையா ஐயா என்றார் ஏட்டு. தப்பா தெரியல இல்ல என்ற சஞ்சய் லேசாக முன்னோக்கி நடந்து அந்த ஓவியத்தின் முன் வந்து நின்றான். அதில் சஞ்சயின் தோள்பட்டைக்கு மேல் எட்டி நின்று அந்த ஓவியத்தில் ஏதேனும் தெரிகிறதா என பார்க்க துவங்கினார் ஏட்டு. அதை கண்டு லேசாக புன்னகைத்து கொண்டவன், இங்க பாத்தீங்களா ஏட்டு என தன் விரல் கொண்டு அங்கிருந்த கலந்து வைக்கப்பட்டிருந்த கலர்களை சுட்டி காண்பித்தான் சஞ்சய். என்ன ஐயா இருக்கு? கலரை கலந்து வச்சு இருக்காங்க. ஒருவேளை காணாம போறதுக்கு முன்ன வரைஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல என்றார் சாதாரணமாக ஏட்டு. அதெல்லாம் சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஆனா இங்க இருக்க பிரஷ பாருங்க, அப்படியே வச்சுட்டு போனது போல இருக்கு என்ற சஞ்சயை கேள்வியாக பார்த்த ஏட்டு. அதனால என்ன ஐயா, வரைஞ்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது போன் வந்திருக்கும், அதனால கிளம்பி போயிருப்பாங்க. இங்க போன் மட்டும் இல்ல பாருங்க என்றார். இதில் என்ன இருக்கு என்பது போல ஏட்டு. ஷப்பா, எப்படி ஏட்டு இப்படி இருக்கீங்க என லேசாக சலித்து கொண்டவன், நமக்கு தெரிஞ்ச வரை தன்மையா ஆர்ட் எக்ஸிபிஷன்ல வைக்கிற அளவுக்கு ஓவியம் வரையக்கூடியவங்க, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல். சரியா அப்படி பயன்படுத்துற பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்ததாகவும் தரம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அப்படியான ஒரு பொருளை இப்படியா விட்டுட்டு போவாங்க என காய்ந்து போன பிரஷை சுட்டி காண்பித்து சஞ்சய் கேட்டான். ரொம்ப அவசரமா இருந்து இருக்கலாமே ஐயா என அப்போதும் ஏட்டு கேட்கவும், வாய்ப்பில்லை ஏட்டு, இந்த பிரஷை அலசி உதர மினிமம் 2 மினிட்ஸ் கூட தேவைப்படாது. அதை கூட செய்யாம ஒரு தேர்ந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் போக மாட்டாங்க. அவ்வளவு ஏன், இதோட அருமை தெரிஞ்ச யாருமே அப்படி செய்ய மாட்டாங்க என்றான் சஞ்சய். ஓஹோ, இப்போ என்ன சொல்ல வரீங்க ஐயா என்ற ஏட்டை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், ஒன்னும் இல்ல, வாங்க கிளம்புவோம் என சஞ்சய் முன்னே செல்ல, ஐயா ஐயா என்னன்னு சொல்லாமலே போறீங்களே, இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போனா எனக்கு தலையே வெடிச்சிடும் என்றவாறே சஞ்சயை பின்தொடர்ந்தார் ஏட்டு. அதில் கேலியாக திரும்பி அவரை பார்த்தவன், சும்மா இருக்க தலை வெடிச்சாதான் என்ன ஏட்டு என்றான். ஐயா என்று பாவமாக அவர் இழுக்கவும், அந்த தன்மையா தானே போயிருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்ல வரேன் ஏட்டு. அவங்களா கிளம்பி இருந்தா இதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. இப்படி கலந்து வச்ச கலரை கூட காய விட்டுட்டு பிரஷை கூட கிளீன் செய்யாம போயிருக்கவே மாட்டாங்க என்ற அழுத்தம் திருத்தமாக சொல்லி முடித்தான் சஞ்சய். ஆமா ஐயா, இந்த பாயிண்டும் சரியாதான் இருக்கு என ஏட்டு இழுக்கவும், சரியாதானே இருக்கு, அப்போ நம்ம ஆளுங்களை அந்த கோணத்திலேயே விசாரிக்க சொல்லுங்க என்றவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். மறுநாள் காலை அந்த பகுதி மக்களுக்கு மிக மோசமான விடியலாக அமைந்தது. அங்கிருந்த கடற்கரையில் ஒரு பெண்ணின் பிணம் மிகவும் மோசமான காயங்களோடு இருப்பதாக செய்தி வரவும், விடிந்தும் விடியாத அந்த காலை பொழுதில் தன் மொத்த குழுவோடு அங்கு சென்று இறங்கினான் சஞ்சய். உடைகள் எல்லாம் கிழிந்து கிட்டத்தட்ட அரை நிர்வாண நிலையில் உடலில் பல காயங்களோடு கிடந்த உடலை கண்டபோதே என்ன நடந்திருக்கும் என புரிய, அந்த உடலை அந்த நிலையில் காண முடியாது நெற்றியில் கை வைத்தவாறு திரும்பி நின்று கொண்டான் சஞ்சய். அவன் அருகில் வந்த ஏட்டு, காயம் ரொம்ப மோசமா இருக்கு ஐயா என்றார். பலாத்காரம் போலதான் இருக்கு, ஒருத்தரா இல்ல பல பேரான்னு தெரியல, ஃபரன்சிக்கு சொல்லியாச்சா என்றவாறே ஏட்டுவின் தலையசைப்பை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தை சுற்றி மெல்ல தன் பார்வையை ஓட்டினான் சஞ்சய். கிரைம் சீனில் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா என ஒருமுறை சுற்றி வந்தவனுக்கு அப்படி எதுவும் அங்கு கிடைக்கவில்லை. கொலை நடந்து எத்தனை மணி நேரம் ஆகிறது என்பதை வைத்துத்தான் கொலையாளியை எவ்வளவு சீக்கிரம் நெருங்க முடியும் என்பதே தெரியும். எப்போதும் கொலை நடந்த 2 அல்லது 3 மணி நேரங்களுக்குள் போலீஸ் கிரைம் சீனுக்கு சென்று விட்டால் அவர்களுக்கு பல நேரங்களில் கொலையாளியை தேடுவதும் கண்டுபிடிப்பதும் சுலபமாக இருக்கும். ஏனெனில் அங்கு தடயங்கள் அழிந்திருக்காது. நேரம் செல்ல செல்ல தடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அதுவே நேரம் ஆக ஆக கொலையாளியை இவர்கள் நெருங்கும் வாய்ப்பும் குறைந்து கொண்டேதான் போகும். அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுவது தடயங்கள்.
நேரம் ஆக ஆக சில தடயங்கள் உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு மாறி போய் இருக்கும். இங்கும் அதே போலத்தான். கொலை எப்போது நடந்தது என இவர்களுக்கு தெரியவில்லை. தகவல் விடியற் காலையில் வாக்கிங் செல்ல வந்த நபர் மூலம் வந்திருந்தது. இது ஆட்கள் அதிகம் நடமாடும் பகுதி கிடையாது. சற்று ஒதுக்குப்புறமான பகுதி. இந்த சுற்று வட்டாரத்தில் உள்ள சிலர் மட்டும் காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சிக்காக இங்கு வருவது வழக்கம். அதிலும் சிலர் அவர்களின் குடியிருப்புக்கு அந்த பக்கம் இருக்கும் கடற்பரைக்கு சென்று விடுவதால் வெகு சிலரே இங்கு வருவது வழக்கம். எந்த தொந்தரவும் இல்லாமல் உடற்பயிற்சி செய்ய நினைப்பவரின் விருப்பத்திற்குரிய இடமாகவும், காரில் சென்று இறங்கி உடற்பயிற்சி செய்ய விரும்பாதவருக்கு எளிதாக பயன்படுத்தக்கூடிய இடமாகவும் இது இருந்தது. அப்படி யாரும் இல்லாத நேரத்தில் ஒருவேளை நள்ளிரவிலோ இல்லை விடிவதற்கு முன்போ கூட கொலை நடந்திருக்கலாம். எத்தனை மணி நேரம் கடந்தது என தெரியாத நிலையில் இனி ஃபாரன்சிக் ஆட்களும் அட்டாப்சி செய்து முடித்து அறிக்கையை கொடுக்கும் தகவலை வைத்தே இவர்களால் இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்ல முடியும் என புரியவும் நெற்றியை விரல்களால் நீவி விட்டு கொண்டான் சஞ்சய். ஏட்டு, ஃபாரன்சிக்கிலிருந்து எப்போ வரேன்னு சொன்னாங்க என்றவன் அந்த உடலுக்கு அருகில் மண்டியிட்டு அமர்ந்து தடயங்களை தேடும் முயற்சியில் இறங்க, ஆண்டிவே ஐயா என்றிருந்தார் ஏட்டு. அதற்கு ஒரு தலையசைப்பையே பதிலாக கொடுத்தவன், இது கடற்கரையில் நடந்திருக்கும் கொலை என்பதால் காலடி தடங்களையோ வேறு ஏதேனும் தடயங்களையோ உடனே கண்டுபிடிக்க முடியாத நிலையில் கடற்கரை காற்று அனைத்தையுமே கலைத்து வைத்து இருந்தது. உருப்படியாக எதுவும் கிடைக்காத வெறுப்பில் ஆழ்ந்த ஒரு பெருமூச்சு இழுத்துவிட்ட சஞ்சய் தன் தலையை லேசாக கலைத்து விட்டபடி அங்கும் இங்கும் நடக்க துவங்கினான். அதே நேரம் அங்கு வந்த ஃபாரன்சிக் டீமின் ஹெட் மாதவ் சஞ்சயை பார்த்து, குட் மார்னிங் சஞ்சய் என புன்னகைக்க, மார்னிங் மாதவ், அதில் குட் எங்க இருக்கு என சலிப்பாக வந்தது சஞ்சயின் குரல். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ സംസാരിക്കുന്നത് சஞ்சய் அண்டே தன்னோ என அவர் போலியாக வியக்கவும் மலர்ந்து சிரித்த சஞ்சய், 6 மாசத்துக்கு முன்ன நடந்த அதே பேட்டர்ன்ல இந்த கொலையும் நடந்தது போல இருக்கு மாதவ். அப்போ மாதிரியே இப்போவும் எதுவும் கிடைக்கல. இன்னும் அந்த கேஸே முடியல. இப்போ அதே போல இன்னொரு கொலை. இத செஞ்சது அதே ஆளா இல்ல வேற ஆளா? மோட்டிவ் என்ன? இப்படி காலையிலேயே 1008 கேள்வியோட விடிஞ்சா அது எப்படி குட்டா இருக்கும்? போங்க, நீங்க போய் பாருங்க, உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா பார்க்கலாம் என்றான் சஞ்சய். ஓ, அந்த கேஸா என கேட்ட மாதவ் அந்த உடலை நோக்கி சென்றார். அதற்குள் சுற்று வட்டாரம் முழுதும் அலசி முடித்த ஏட்டு, சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடைக்கல சார் என்று வந்தார். என்றவன் ஏதோ யோசனையில் நின்றிருக்க அங்கு வேகமாக வந்து நின்றது 2 கார்கள். அதிலிருந்து தன்மையாவின் குடும்பத்தினர்கள் அவசரமாக இறங்கவும் அவர்களை கண்டு கேள்வியாக உயர்ந்தது சஞ்சயின் புருவங்கள். எங்க தனுவுக்கு என்ன ஆச்சு என்று வந்து நின்றவர்களை கேள்வியாக பார்த்தவன், நீங்க எப்படி இங்க என்றான். ஏதாவது தெரிய வந்ததான்னு கேட்க காலையிலேயே ஃபோன் செஞ்சேன் சார். அப்போ ஏட்டுதான் இங்க ஒரு கொலை நடந்திருக்கிறதா சொன்னார் என்ற வினீத்தை பொறுமையின்றி பார்த்தவன் திரும்பி ஏட்டை முறைக்கவும், அது நான் என தயங்கி தடுமாறினார் ஏட்டு. அதற்குள் அந்த உடலை நெருங்க முயன்றவர்களை காவலர்கள் தடுத்து நிறுத்த அங்கு ஒரு குட்டி கலவரம் நடக்க துவங்கியது. அதில் மேலும் கடுமையாக ஏட்டை முறைத்த சஞ்சய், கொஞ்சம் கூட அறிவே இல்லையா உங்களுக்கு என்றான். நான் இவங்க இங்க வருவாங்கன்னு நினைக்கலைங்க ஐயா என பரிதாபமான குரலில் கூறியவரை எரிச்சலாக பார்த்தவன், எப்படி ஏட்டு வராம இருப்பாங்க? அவங்க பொண்ணை காணோம்னு நேத்துல இருந்து பதறிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் அதே வயசுல இருக்க பொண்ண கொலை செஞ்சு இருக்காங்கன்னு சொன்னா வேற என்ன செய்வாங்க என்றான் சஞ்சய். இதில் பதிலின்றி ஏட்டு தலையை குனிந்து கொள்ள, ஏற்கனவே இங்கே சொல்லிக்கிற மாதிரி ஒரு தடயமும் கிடைக்கல. இதுல இவங்க வேற உள்ள புகுந்து எல்லாத்தையும் கலைச்சிட போறாங்க என்று கடிந்து கொண்டவன் வேகமாக அவர்களை நெருங்கினான். உங்களை யாரு இங்க வர சொன்னது? இது உங்க பொண்ணு இல்ல, முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்று சற்று கடினமான குரலில் சஞ்சய் கூறவும், நாங்க பார்க்கணும், ப்ளீஸ் எங்களை பார்க்க விடுங்க என்றிருந்தான் வினீத். படிச்சவர் தானே நீங்க, இப்படியெல்லாம் கும்பலா வந்து கிரைம்ஸ் சீனை டிஸ்டர்ப் ஆகும்னு தெரியாதா? இது உங்க பொண்ணா இருந்த நாங்களே கூப்பிட்டு தகவல் கொடுத்திருப்போமே. லாஜிக்கா கொஞ்சம் யோசிங்க, எல்லாரையும் அழைச்சிட்டு கிளம்புங்க என்று எரிச்சலோடு சொன்னவன், யாரையும் உள்ள விடாதீங்க என தன் குழுவினருக்கு உத்தரவிட்டு விட்டு நகர்ந்தான். அதே நேரம் அவனை வேகமாக நெருங்கிய அம்பிகா, அந்த பிள்ளைய ஒரே ஒரு முறை கண்ணால பார்த்துடுறேன் சார், விஷயத்தை கேட்டதுல இருந்து மனசு கிடந்து தவிக்குது என கை கூப்பவும்,
உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். பார்த்தா இன்னும் மனசு வலிக்கும். இது நிச்சயமா உங்க பொண்ணு இல்ல, பயப்படாம போங்க என்றவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் சென்றுவிட, அவன் குரலில் இருந்த உறுதியைக் கண்டு திகைத்து போய் நின்றிருந்தவரை வந்து ஆறுதலாக பேசி அழைத்து சென்றாள் ரக்ஷனா.